வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் கோஷ்டி மோதல் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கும்பகோணத்தில் மீண்டும் அதிமுக சுக்குநூறாக உடைய போகிறதா? ஏற்கனவே ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் அதிமுகவிலிருந்து விலகிய பிறகு ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது ஓட்டு சதவீதத்திலிருந்து அனைத்துமே குறைந்து வருகிறது. இந்த நிலையில் போர்க்களமாக மாறிய அதிமுகவின் அலுவலகம் என்னதான் நடக்கிறது? திண்டுக்கல் சீனிவாசனை செருப்பால் அடித்துள்ள காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில்தான் இன்று திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திடீரென கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையாவுடன் மாவட்ட செயலாளர் கணேஷ் ராஜா தலைமையிலான குழுவினர் திடீரென மோதலில் ஈடுபட்டதுதான் சலசலப்பையும் கைகலப்பில் ஏற்படும் விதமாக மாறியுள்ளது. இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் கேமராக்களை பிடுங்கி மோதிக்கொண்டனர். அவர்களை எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் தடுப்பதற்கு முயற்சியும் செய்தார்கள். இதேபோன்று திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் கும்பகோணத்திலும் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தின் பொழுதும் நிர்வாகிகள் திடீரென தகராறும் செய்துள்ளார்கள். திண்டுக்கல் சீனிவாசன் பேச எழுந்தபோது நிர்வாகிகள் அவரை நிறுத்தி தகராறு செய்த நிலையில் இருவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் திண்டுக்கல் சீனிவாசன் சமாதானம் செய்து வைத்தார். அடுத்தடுத்து நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் கள ஆய்வு கூட்டத்தின் பொழுது கட்சி நிர்வாகிகள் மோதிக்கொண்டதால் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை என்பது இதன் மூலமாகவே தெரிகிறது என்று ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் தங்களது கருத்துக்களை இணையதள பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி ஒரு தகவலை வெளியாகி இருக்காது என்றும் சொன்ன சொல்லுக்கு மறுசொல் நிர்வாகிகள் செய்ய மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். சசிகலா அவர்கள் கூறுவது போல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம், அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்த கோஷ்டி மோதலால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பதும் அவர் பதவி பிரமாணம் ராஜினாமா செய்வதும் ஒன்றுதான் என்றும் இந்த கோஷ்டி மோதலின் மூலமாக தெரிய வருகிறது என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார். மேலும் அதிமுக தோல்விக்கு இதுவே ஒரு முக்கிய சாட்சியாக அமையும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார்.